மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே ஒரு சிலைக்கு மரியாதை செலுத்துறாரு. அந்த சிலையில இருக்கிறது யாருன்னு தெரியுமா? அப்படி முதலமைச்சர் அவர்களே மரியாதை செலுத்துற அளவுக்கு அவர் யாரு? அவர் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வரலாற்று எனக்கு தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த சிலையில இருக்கிற ஒரு பேர் தாங்க அயோத்திதாச பண்டிதர். உங்க எல்லாத்துக்குமே பெரியார் அப்படின்னு நினைக்கப்படுற ஈவே ராமசாமி அவர்களை தெரிஞ்சிருக்கும். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தெரிஞ்சிருக்கும். அவங்க எவ்வளோ ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க இருவருமே இந்த உலகத்துல பிறப்பறதுக்கு முன்னாடியே இவர்கள் இருவரோட சிந்தனைகள் எல்லாமே இந்த உலகத்துல ஊன்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சமூகத்துக்காகவும் ஜாதி ஒழிப்புக்காகவும் சமூக சீர்திருத்தத்துக்காகவும் போராட்டிருக்காரு அப்படின்னா அது தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தான். இவரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா தாத்தவராயன். இவர் பாத்தீங்கன்னா சென்னையில தான் பிறந்திருக்கிறாரு. அப்படி இவர் என்னடா போராடினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காருங்க. 1800 காலகட்டத்திலேயே அது என்ன பண்ணார் அப்படின்னா ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்கிட்டே சண்டை போட்டிருக்காருங்க. நிலம் இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் இல்லாத ஏழை மக்களுக்காக அரசாங்கம் அரசாங்க நிலங்களை தானமாக தரணும் அப்படின்னு பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாருங்க. பெரியார் அவர்களே சொல்கிறாருங்க, என்னோட பகுத்தறிவுக்கும் பகுத்தறிவு சிந்தனைக்கும் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குமே ஐயா அயோத்திதாசர் தான் ஒரு முன்னோடி அப்படின்னு அவரே சொல்றாருங்க. அதனால தாங்க அயோத்திதாசர் ஐயா அவர்களை தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்த தந்தை அப்படின்னு நினைக்கிறாங்க. அயோத்திதாசர் சொல்றாரு, நீ தமிழன் அப்படின்னு நீ உரிமையோட சொல்லணும் அப்படின்னா எனக்கு சாதி இல்லை, நான் சாதியை திறந்தவன் சாதியற்றவன் அப்படின்னா மட்டும்தான் உனக்கு தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உரிமை இருக்கு. அப்போதானே ஒரு முழுமையான தமிழன் அப்படின்னு அவர் சொல்றாருங்க. இப்படிப்பட்ட நம்ம தாத்தாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.